ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள். ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான். பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது. அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும், சகல விதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே. அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும், அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும், உங்களுடைய சொந்த லக்னத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம், மிதுன லக்னமாக இருக்கலாம். மீன ராசிக்குண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம். மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசியும் பலன்களையும் பார்க்கலாம். இது ஏன் சொல்கிறேன் என்றால், உதாரணத்துக்கு மீன ராசிக்கு 7.5 சனியில் பல விதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள். ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றி அனுபவிப்பார். ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதுன லக்னமாக இருக்கலாம். ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை. அதனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்து கொண்டு உங்களுடைய லக்னத்திற்குண்டான ராசியையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்துவரும் என்கின்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம். இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம். ரிஷபராசிக்கு 2024ஆம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் 7 இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். ராசிநாதன் ராசியை பார்ப்பது என்பது மகத்தான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 2, 5 கூடிய புதனும் சேர்ந்து ராசியை பார்ப்பதனால் 1ஆம் வீடு மிக அதிக அளவிலே பலமடைகின்றது. அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. 2ஆம் வீடும் 5ஆம் வீட்டு அதிபதியின் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் சகல விதமான நன்மைகளும், அதிர்ஷ்டங்களும், தனப்பிராப்திகளும், எண்ணிய காரியங்கள் தெய்வ கடாட்சத்தினால் நிறைவேறுவதும், சகல விதமான பாகியங்களும் வெற்றிகளும் கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அதனால் சகல விதமான சௌபாகியங்களும் 1ஆம் வீட்டிற்கு உண்டான நல்ல பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் 8லே செல்வார். அவர் 8லே சென்றாலும் ஒரு வகையில் அவர் 6 கூடியவர் 8லே செல்வது என்பது விபரீத ராஜாகும். அதே வேளையில் ராசிக்கு மறைவதனால் ஒரு சில தங்கு தடைகளும் ஏற்படும். ஆனாலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதனால் எந்த தங்கு தடை இருந்தாலும் கடைசியில் நீங்கள் கட்டாயம் வெல்வீர்கள் என்பதே 1ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும். அதே வேளையில் மாத ஆரம்பத்திலே 18ஆம் தேதி வரை ராசிநாதன் நேரடியாக ராசியை பார்க்கின்ற அமைப்பு மகத்தான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும், எடுக்கின்ற முயற்சிகள் பெரிய அளவில் லாபத்தையும் வெற்றியும் கட்டாயம் கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. வெற்றியை நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதனாகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே ராசிக்கு நேரடியாக 7 இருந்து ராசிநாதனுடன் சேர்ந்து 2ஐ பார்த்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் 2ஆம் வீட்டு பலன்கள் மிக அற்புதமாக இருக்கும். அவர் தான் வீட்டிற்கு மறைந்தாலும் ராசிநாதனுக்கு மறைவில்லை என்ற காரணத்தினால் நிச்சயமாக 2ஆம் வீட்டு பலன்கள் அதிர்ஷ்டம், தனப்பிராப்தி, சொல்வாக்கு, செல்வாக்கு, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று சகல விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் அங்கு ஒரு வாரம் தான் சஞ்சரிக்கின்றார். பிறகு 8ஆம் தேதி அவர் 7 இருந்து 8க்கு மாறுகிறார். 8க்கு மாறினாலும் அவருடைய குருவினுடைய பார்வை வாங்குகின்றார். உடன் 7, 12 கூடிய செவ்வாயும் 4 கூடிய சூரியனும் சேர்க்கை சேர்ந்து புதனாதித்ய யோகமும் சிவராஜ் யோகமும் உண்டாகிறது. 8லே மறைந்தாலும் அவர் நேரடியாக 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் 2ஆம் வீட்டிற்கு உண்டான நல்ல பலன்கள் மாதம் முழுவதும், அதாவது 8ஆம் தேதியிலிருந்து கட்டாயம் தொடரும். அதனால் குடும்பத்தில் குறிப்பாக பணம் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் ஏற்றாற்போல் தனப்பிராப்தி பெரிய அளவிலே கை கொடுக்கும். குறிப்பாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுவது, கிரகப்பிரவேசம் செய்வது என்ற சகல விதமான உங்கள் குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கலாம். சுப நிகழ்ச்சிகளும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், புதிய மனிதர்களுடைய தொடர்பு, விஐபியுடைய தொடர்பு என்று 2ஆம் வீட்டிற்கு உண்டான அதிர்ஷ்டங்கள் பல வகையில் கட்டாயம் 8லே அவர் மறைந்தாலும் குரு சம்பந்தத்தினாலும் தானே 2ஆம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினாலும் மிக அற்புதமான பலன்கள் தொடரலாம். அதுவும் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் 8லே மறைவார். அப்போது 2 கூடியவர் சம்பந்தப்படுவதனால் நிச்சயமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு 18ஆம் தேதிக்கு பிறகும் கட்டாயம் தொடரலாம். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சந்திர பகவான். அவர் 4 கிரகம் 3ஐ வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு யோகங்கள் கட்டாயம் உண்டாகும். பலவிதமான நன்மைகள் ஏற்படும், பயணங்கள் உண்டாகும். இளைய சகோதர வகையில் உங்களுக்கு சுபவீரியங்கள் கட்டாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு நீண்ட பயணங்களும் உள்ளூர் பயணங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடு பயணங்களும் ஏற்படும். அது அவரவர்
அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் இருக்கும். நிச்சயமாக பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவே அமையும். இளைய சகோதரர்கள் மூலமாக நிச்சயமாக சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சூரிய பகவான். 4ஆம் வீட்டை 12 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்றார். மற்றபடியாக 10 இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்கின்றார். 4 கூடியவர் ஆரம்பத்திலே 14ஆம் தேதி வரை 8 இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் குரு பகவான் 4ஆம் வீட்டையும் 4 கூடிய சூரியனையும் பார்ப்பதனால் 4ஆம் வீடு பலமடைகின்றது. ஆனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது போன்ற சுப காரியங்கள் இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் முடிவதற்குள் ஏதோ வகையில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். பலருக்கு இடப்பெயர்ச்சிகள் உண்டாகும். அது குடியிருப்பு மாற்றங்களாக இருக்கலாம், அலுவலகங்கள் மாற்றங்களாக இருக்கலாம். அது நல்ல விதமாக முடியும். நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த இடங்களோ அல்லது வாகனங்களோ வாங்கலாம். பலருக்கு சொத்து பரிவர்த்தனைகள் வாங்கலாம். தாயார் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஏதோ ஒரு வகையில் 4ஆம் வீட்டின் மூலமாக நன்மைகள் நடைபெறும். தாயாரின் வகையில் முதலில் சொன்னது போல தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் வரலாம். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக படிக்கலாம். காரணம், குருவும் புதனும் சம்பந்தப்படுவதனால் கல்வியில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதை நான் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் புதன் பகவான். அவர் ஆரம்பத்தில் 7 இருக்கின்றார். 5 ராகு கேது இருந்தாலும் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தழுவிக்கொள்ளலாம். அது ஏதோ ஒரு வகையில் தெய்வ கடாட்சம் பூரணமாக இருக்கும். 5 கூடியவர் 7 இருக்கின்றார் ராசிநாதனுடன். பிறகு அவர் 8 மறைந்து குரு பகவானுடன் சம்பந்தப்படுவதினாலும் தான் வீட்டிற்கு 4 இருப்பதனால் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். பிள்ளைகள் அவரவர்களுக்கு தனியாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். அதாவது அவர்கள் வேலை கிடைக்கலாம் அல்லது தொழில் ஆரம்பிக்கலாம். திருமணம் போன்ற நல்காரியங்கள் நடக்கலாம். வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் அவர்கள் சுய சம்பாத்தியமாக சம்பாதிக்கலாம். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருந்து உதவலாம். ஆக உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் படிப்படியாக நிறைவேற ஆரம்பிப்பதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். அதற்கு காரணம் 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் 8 மறைந்தாலும் சூரியனுடைய சேர்க்கையாலும் குரு பார்வையாலும் அந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் கட்டாயம் உண்டாகும். 5 கூடியவர் 8 போய்விட்டார்கள் என்பதால் அதெல்லாம் கணக்கல்ல. 8 இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பலருக்கு 5 கூடியவர் 8 இருப்பதால் பலருக்கு ஆண் குழந்தைகளே பிறக்கின்றது. அவருக்கு அதுவும் 18ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் சம்பந்தம் இருப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உடைய ராசிக்கு 6 கூடியவர் சுக்கிர பகவான். அவர் ஆரம்பத்தில் 7 பிறகும் அவர் 8 மறைகின்றார். அவர் 7 இருந்தாலும் சரி 8 இருந்தாலும் சரி 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் உங்களுக்கு பெரிதாக பாதிக்காது. அவரே ராசிநாதன் என்பதினால் அதுவும் 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8 மறைந்து விட்டதால் 6ஆம் வீட்டு கெட்ட பலன்கள், வம்பு வழக்கும், கேடுகளிலும் எதிரிகளுடைய தொல்லைகளும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். உடைய ராசிக்கு 7 கூடியவர் செவ்வாய் ஆகின்றார். அவர் 8 மறைந்து 12 கூடியவர்களுடன் பரிவர்த்தனையாக இருக்கின்றார். இதன் மூலம் 7ஆம் வீட்டிற்கு வந்த குரு பகவான் யோகாதிபதியாக இருப்பதினால், குரு சம்பந்தத்தில் இருப்பதினால் எதிர்பாராத கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களோ அல்லது ஏதோ ஒரு வகையில் லாபங்களும் உங்களுக்கு கட்டாயம் உண்டாகலாம். மாறாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 7ஆம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ தேவையற்ற வீண் சர்ச்சைகள், சண்டைகள், சச்சரவுகள் அல்லது வைத்திய செலவுகள், தேவையற்ற விபரீத பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம், 8 மறைவதனாலும் 12 கூடியவர் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணம். அதே வேளையில் சாதகமான தசாபுத்தி நடந்தால் இது விபரீத ராஜயோகமாக கணவன் வகையிலோ மனைவி வகையிலோ எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்திகளும் சொத்து சுகங்களும் சேருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் மாதம் முழுவதும் 12 தான் வீட்டை தானே பார்க்கின்றார். அங்கே 8ஆம் தேதிக்கு பிறகு 2 கூடிய புதனம் இருப்பதினால் அவருடைய குருவினுடைய பார்வையால் 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் 8ஆம் வீட்டு கெடுபலங்களுக்கு பதிலாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் கட்டாயம் உங்களை பாதிக்காது. அதற்கு பரிவர்த்தனையே முக்கியமான காரணம். பரிவர்த்தனை என்றால் செவ்வாய் 12 இருப்பதாக அர்த்தம், குரு பகவான் 8 இருப்பதாக அர்த்தம். 8 கூடியவர் 8 இருந்து 2ஆம் வீட்டு அதிபதி புதனுடன் சம்பந்தப்பட்டு 2ஆம் வீட்டை பார்ப்பதனால் கெடுபலனுக்கு பதிலாக திடீர் தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் யோகம் ஏதோ ஒரு கட்டாயம் உங்களுக்கு தழுவிக்கொள்ளலாம். ரிஷபராசிக்கு 9 கூடிய சனி பகவான் 10 இருக்கின்றார். 9 கூடியவர் 10 இருப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்கு உண்டாகின்றது. ஏற்கனவே ரிஷபராசிக்கு மற்ற ராசிகளுக்கு 9 கூடியவரும் 10 கூடியவரும் வெவ்வேறாக இருப்பார்கள். ரிஷபராசிக்கு மட்டும் 9க்கும் 10க்கும் கூடியவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் 10 ஆட்சி பெற்று மூலத்துறையானமாக இருப்பதனால் 9ஆம் வீடு பலம் அடைகின்றது. பிதுர்காரகன் சூரியனுக்கும் குரு பகவானுடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினால் 9ஆம் வீடு பூரணமாக பலம் அடைகின்றது. ஆனால் தந்தை அவர்கள் மூலமாக லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வரலாம். ஏதோ ஒரு வகையில் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக அது பட்டமோ பதவிகளோ பணங்களோ ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிக்கு தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கும். அதே வேளையில் 9 கூடியவர் 10 இருப்பதினால் தந்தையினுடைய தன வருமானம் உயரும். இளையவர்களாக இருந்தால்
உங்களுடைய வாலிப வயதில் இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஈடேறும். அதற்குண்டான லாபங்களும் வெற்றிகளும் பூரணமாக கிடைக்கும். தந்தையின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் அவர்களால் எல்லா விதமான ஆதரவும் லாபங்களும், ஒரு சிலருக்கு பிதுராஜ சொத்துக்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்களும் ஏற்படும். மகான்களுடைய ஆசீர்வாதம். ஒரு சிலருக்கு ஜீவ சமாதிகளுக்கு சென்று தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10 குடைவர் சனி பகவான் ஆகின்றார். 10 குடைவர் 10ல் இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான யோகமான காலகட்டங்களாக உருவாகும். 10ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது சுக்கிரனும் புதனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதினால் 10ஆம் வீட்டின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக மாத பிற்பகுதியில் பிறகு தொழிலதிபர்களுக்கு பெரிய வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணம் செல்லும். பணியில் இருப்பவர்களுக்கும் ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக அமையும். பலருக்கு இடமாற்றங்களும் வரலாம். பலருக்கு பதவி உயர்வுகளும் பணம் உயர்வுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எது எப்படியாக இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக காரியத்தை செய்ய வேண்டும். எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய கடமையில் நீங்கள் தவறாமல் கட்டாயம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு சில சங்கடங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் பணியில் இருப்பவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசாங்க பணியில் இருப்பவர்களும் மிக ஜாக்கிரதையாக பணி செய்ய வேண்டும். ஆனால் அதற்குண்டான லாபங்களும் அதற்குண்டான பதவி உயர்களும் பண உயர்களும் கட்டாயம் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். குறிப்பாக தொழிலதிபர்கள் பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி அவருடைய பயணங்கள் கட்டாயம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். அவர் 12லே பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கின்றார். 11லே ராகு பகவான் இருப்பதினால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். இவ்வளவு நாள் தங்கு தடைப்பட்டு வந்த முயற்சிகளெல்லாம் இனி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மூத்த சகோதரருடைய வாழ்வில் வளமும் வசந்தம் பெரிய அளவில் வெற்றியும் உண்டாகும். நீதிமன்றங்களில் வழக்கு இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம். ஆக வெற்றி கொடி கட்டாயம் இந்த மாதத்திலிருந்தே நீங்கள் நாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக லட்சுமி விலாசத்தோடு உங்களுடைய பயணங்களை நீங்கள் வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடிய செவ்வாய் அவர் 8லே இருக்கின்றார். 8லே இருக்கக்கூடிய குரு பகவான் 12லே பரிவர்த்தனையாக இருப்பதனால் உங்களுக்கு 12ஆம் வீட்டின் மூலமாக ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் கணவன் மனைக்குள்ளாக இருக்கக்கூடிய செலவுகளாகவும் குழந்தைகளுடைய செலவுகளுக்காகவும் எதிர்கால செலவுகளாக அமையலாம். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம். அந்த பயணங்கள் ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம். 1000 தான் இருந்தால் 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சுபவீரியங்களை தருவாரே தவிர வீண் வீரியங்களை தரமாட்டார் என்பது தெளிவு. ஆக ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கு யோகமாகவும் தனப்பிராப்தி உள்ள மாதமாகவும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தொழில்துறையில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் அமையும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும். இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம். சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம். அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மை தரும். இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற்காலையில் எழுந்து திருப்பாவையோ திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம். குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது. வரக்கூடிய இந்த ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும். குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதுர்க்கடமைகளை முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும். சகல விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும். வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம். நன்றி, வணக்கம்.